அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் 2024 2025 வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரிஷபராசி பலன் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது, இந்த ஆண்டு ஜென்ம குருவா வராரே, என்ன செய்ய போறார் அப்படின்னு நீங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரிஷபராசியோட குணம் என்ன? நல்லா பேசுவீங்க, மக்கள் முன்னாடி உங்களுடைய வசிய குரலால அனைவரும் ஈர்க்கக்கூடியவர்கள். காளை மாடு போல குடும்ப பொறுப்புகளை நீங்க ரொம்ப தாங்கி அவங்கள வழி நடத்துவீங்க. உங்க ராசி பிரகாரம் 12ஆம் விரயஸ்தானத்துல இதுவரைக்கும் குரு சஞ்சாரம் செய்தார். மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறுகிற குரு பயிற்சி அன்னைக்கு ஜென்ம குருவா உங்க ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபர்ஸ்ட் குரு பகவான் ரிஷபராசிக்கு என்ன நன்மைகள் எல்லாம் செய்ய போறாரு. இப்போ புத்திரர்கள் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. இப்ப குழந்தைகள் ரிஷபராசியில ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் உடைய கருத்து வேறுபாடுகள் மறையும். குழந்தைகள் இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா இந்த 5ஆம் பார்வை வரும்போது குரு பகவான் உங்க குழந்தைய உங்களிடத்துல அன்பு செலுத்துவாங்க. ரிஷபராசியில உள்ளவங்க பூர்வீக சொத்துகளால ஆதாயம் அடையாம இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. ஏன்னா 12 போது விரயஸ்தானம், எப்போ வாங்கலாம் வாங்க முடியுமா முடியாதான் ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் குறையும். அது மூலியமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லீகலான ஒரு வழி கிடைக்கும். எப்பவுமே குரு பகவான் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவா வரும்போது குரு எப்படி வலு பெற்றிருக்காரா அல்லது குரு பலகீனமா இருக்கிறார பொறுத்துதான் உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துப்படிதான் அவர் நன்மையை செய்வார். ஆனாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நீங்குது. சோ இதுதான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ரிஷபராசிக்கு ஒரு யோகம். புதிய வீடு மனை வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இந்த டைம்ல கொஞ்சம் அதிகரிக்க விடுவாரு. குறிப்பா யூஜி படிக்கிறவங்களுக்கு அதிக மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்த வருஷம் யூஜி சீட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுகூலமா அமையும். நினைத்த இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு விஷயத்துல கொஞ்சம் ஆர்வமா இந்த வருஷம் ஏற்பாடு செய்வீங்க. சோ குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையா பாக்குறார். விருச்சக ராசியை பாக்குறதுனால கலத்திர ஸ்தானம்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்களுக்கு கல்யாண பிராப்தம் இல்லாமல் இருக்கும் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சுபகாரியம் இல்லத்தில் உண்டு. இந்த ஆண்டு நிச்சயம் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள். சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதற்கு முன்னாடி திருமணம் உங்களுக்கு இனிதே நடைபெற்றாலும் நீங்கள் விரும்பக்கூடிய கூட்டு தொழில் இந்த ஆண்டு செய்வது உங்களுக்கு மிக மிக நன்மையை அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரிஷபராசியில் குரு 7ஆம் பார்வையினால மனைவி உங்களிடத்தில் அன்பாக இருப்பார். ரிஷபராசி பெண்களாக இருந்தால் கணவர் உங்கள் மீது அன்பாகவும் அந்யோன்யமாகவும் இருப்பார். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு விரிவடையும். பாத்தீங்கன்னா சில இடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு சில ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது நீங்க சில இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அடுத்தபடியாக குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார் உங்க ராசிய. ரிஷபராசியோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா மகர ராசி பார்க்கிறார். இது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் அதுக்குள்ள நெருக்கடி உங்களுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறையும். இப்போ தெய்வீக வழிபாட்டு மூலியமா உங்க மதிப்பு சமுதாயத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். சில பேர் இந்த டைம்ல நீங்க வெளிநாட்டுல பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. பாத்தீங்கன்னா சில நேரத்துல நீங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காத மாதிரியும் இருக்கும். சோ அந்த தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் விலகுதுங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு நீங்க கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தா கூட கடன் நீங்க திருப்பி கொடுக்கிற காலகட்டமா கூட இது இருக்கும். அதீத கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் ஏற்படும். ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க, ரிஷபராசி 9ஆம் பார்வை பாக்குறதுனால சமூகம் தொடர்பான விஷயங்கள் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. குரு பகவானுடைய பார்வையோட பலன் எல்லாம் பார்த்துட்டோம். இது எல்லாமே ரிஷபராசிக்கு நன்மையை தான் செய்வார். மேக்சிமம் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிஷபராசி எவ்வளவுதான் சார் நன்மை பண்ணுவார் அப்படிங்கும்போது 70% மேல உங்களுக்கு நன்மை செய்வார். ஏங்க சார் 70% நன்மை செய்யறார், 30% அப்படிங்கும்போது நீங்களாம் நுண்ணிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இறை வழிபாடு. இறை வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். குரு பயிற்சி அன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த குரு பயிற்சி அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்வது கொள்வது மிகவும் நல்லது. வியாழக்கிழமையான குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, சுண்டல் மாலை அணிவிப்பது,
அல்லது மகான்கள் தரிசனம் செய்வது, இது போன்ற விஷயங்கள் உண்டு. இந்த குரு பயிற்சி மூலியமா உங்களுக்கு ஆன்மீக புனித யாத்திரை ரிஷபராசிக்கு கட்டாயம் ஏற்படும். எவ்வளவு தடை தாமதம் வந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் இந்த முறை நீங்கள் வெற்றி கண்டே ஆகணுங்கிற அந்த மனசுக்குள்ள இருக்கிற வெறி உங்களிடத்தில் கண்டிப்பா இருக்கும். குரு பகவான் நன்மையை செய்யற கிரகம். அவர் நன்மை செய்ய முடியாமல் இடத்துல இருந்தா கூட அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் போவார். இப்பொழுது குரு ரிஷபராசியில நின்ற பலனை பார்ப்போம். ஜென்ம குருவா வரார். நாம பழமொழி ராமர் வனவாசம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னங்க ராமர் வனவாசம் எல்லாம் சொல்றீங்களா அப்படின்னா, வனவாசம்னா நம்மளுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம், கோச்சார ரீதியா இப்போ 1ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இப்போ ஜென்ம வீட்டுல குரு நிக்கிறனால கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உங்களுக்கு உருவாக்கும். உங்களுக்கு மனசுக்குள்ள தேவையில்லாத ஒரு சிந்தனைகள் இந்த டைம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய விஷயங்கள் கூட நீங்க நினைக்கலாம். யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. சோ அந்த மாதிரி சிந்தனைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ரீதியா நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அதீத கவலைப்படுங்க. ரிஷபராசி பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தா தொழில் ரீதியா கவலைப்படுங்க. பெண்களா இருந்தீங்கன்னா வீடு, குழந்தைகள், அவருடைய ஆரோக்கியத்தை நினைச்சு நீங்க கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கிறீங்க. கவலை இல்லாமல் இந்த தடவை இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடி சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக்குவாங்க. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மற்றவர்களை நம்பி இந்த டைம் நீங்க செயல்படுறத கொஞ்சம் நீங்க குறைத்து கொள்ளணும். யாரையுமே இந்த டைம் கொஞ்சம் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. யாராவது உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா கொடுத்தாங்கன்னா அந்த பிசினஸ் இன்றைய சூழ்நிலையில உங்களுக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத தெரிந்து கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த குரு பயிற்சி நீங்க ஈஸியா கடந்துருவீங்க. உங்க மனசளவுல புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும். எதுலயும் நீங்க விவேகத்தோட தான் இந்த வருஷம் நீங்க கடந்தே ஆகணும். வாழ்க்கையில சில விஷயங்கள் நீங்க பண்ணணுமா வேண்டாமாங்கிற 2 மனசா இருந்துச்சுன்னா சின்ன சின்ன தடுமாற்றம் வந்தாலும் எதிர்கால சார்ந்த எண்ணங்கள் உங்க மனசுல கரெக்டா அமைஞ்சிடும். இப்போ எல்லாருமே நீங்க சொல்ற ஐடியாவை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய ஐடியாலஜி பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல அது கரெக்டா ஒரு வேவா அமைஞ்சிடும். சோ கண்டிப்பா உங்களுக்கு ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம குரு உங்களுக்கு குரு பார்வையினால் நன்மையை செய்வார். ஏற்படுகின்ற தடை தாமதம் இதையெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் விலகும். குறிப்பாக நீங்க வேலை செய்யும் அலுவலகத்தில் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போற மாதிரிதான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி இறுதியில தான் உங்களுக்கு அதிகார பதவி உங்களை தேடி வர மாதிரி இருக்கும். சோ நீங்க போற எஃபெக்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இறுதியில குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அமர வச்சிருவார். சரி, இந்த குரு பயிற்சி வேற என்னென்ன சார் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஜாக்கிரதையா இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு மேல, 50 வயதுக்கு மேல, 60 வயதுல இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்கள், பெண்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதயம் கொஞ்சம் ரொம்ப கவலைப்படாம, மனசுக்குள்ள எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் உங்க இதயத்தை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முறை நீங்க மருத்துவ ஒரு செக்அப் கூட பண்ணிக்கோங்க. உங்களுடைய இதயம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத செக்அப் பண்ணிக்கோங்க. குரு பகவானாலே இதயம். சோ பெரியவங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உங்களுக்கு உண்டாகுதுங்க. தேவையற்ற பயணங்களை நீங்க குறைச்சிக்கணும். தேவையற்ற பயணங்களை நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மாணவர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கல்வியில இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்வமே இருந்திருக்காது. இந்த டைம் நீங்க கொஞ்சம் ஆர்வமா படிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய மறதி வருதுன்னா நீங்க 5-6 முறை படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வண்டி வாகனத்துல பாத்தீங்கன்னா பழுது செய்து கொள்வது, வீண் விரயங்களை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் தொழில் ரீதியா அமைஞ்சுன்னா அந்த வாய்ப்பை நீங்க கெட்டியா பிடிச்சி மேல வர்றதை நீங்க பார்க்கணும். வியாபார முதலீட்டுல பெரிய முதலீடுலாம் இந்த டைம் போட வேண்டாம். ஆலோசனை செய்யுங்க. இந்த டைம் உங்களால பொருளாதாரம் எடுக்க முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கக்கூடிய பிசினஸை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ரிஷபராசி பெண்களுக்கு என்ன மாதிரி குரு பயிற்சி? இப்போ குடும்ப விஷயத்துல மற்றவங்க கிட்ட நீங்க போய் ஷேர் பண்ணாதீங்க. சிக்கனத்தோட நீங்க வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமா அமையும். கூட இருக்கிறவங்க மற்றொரு முகத்தை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த டைம் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கலாம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க, நிதானமா செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குழந்தைகள் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும்.
உண்மை பொருளை அறியாமை பேசுனீங்கனாலும் வம்புகள் உண்டு. திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை, இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும். குழந்தைகள் பற்றி உங்களுடைய கவலைகள் குறையும். இது ரிஷபராசி பெண்கள் பொது பலன். மாணவர்கள், தொலைத்தொடர்பு துறையில் தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நன்மதிப்பு உண்டு. விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் நிதானமா விளையாடுங்க. ஆராய்ச்சி, சமூக தொடர்பான கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்போ உத்தியோக தேர்வு சாதகமான சூழ்நிலை, இந்த டிஎன்பிசி, யூபிசி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலியமா வரும். மறைமுகமான இடமாற்றம் உங்களுக்கு தொழில் ரீதியா உங்களுக்கு உண்டு. கால்நடைகள் வளர்ப்பது கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும். இந்த பசுமாடு, ஆடு போன்ற வளர்த்துற விஷயத்துல, விவசாயத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. மருத்துவத்துறையில் உங்களுக்கு சாதகமான நன்மதிப்பும் பாராட்டும் பெறுவீர்கள். கலைஞர்கள், கலைத்துறையில கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீங்க எதை பலவீனம் நினைக்கிறீங்களோ அதை பலமா மாத்திக்கொள்ள சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். வெளி வட்டாரத்துல உங்களுக்கு எல்லாம் மதிப்பாங்க. வியாபாரிகள், சந்தை நிலவரத்துல ஷேர் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்க. மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள் உண்மை பொருளை தெரியாம எடுக்காதீங்க. பங்குதாரர் மூலம் ஒத்துழைப்பு இருக்கும். ஜவுளி மற்றும் மருத்துவ பொருட்கள் வியாபாரத்துலதான் இந்த டைம் உங்களுக்கு லாபம் வரும். விவசாய பணிகள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வழிபாடு, வியாழக்கிழமை தோறும் சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு சென்று வருவது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். குழப்பங்கள் குறைந்து தெளிவான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த குரு பயிற்சி மூலியமாக ரிஷபராசிக்கு 70% உங்களுக்கு மதிப்பு கொடுக்கலாம். இது குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. குரு பார்வையினால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மற்றவங்களை தேவைகளை நிறைவேற்றி வைப்பதுதான் ஆர்வமா இருப்பீங்க. சோ உங்களுடைய தேவைகளை இந்த டைம் நீங்க நிறைவேற்றுவது கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேற்கூறப்பட்ட பலன்கள் யாவுமே நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான். தசாபூத்திக்கு ஏற்ப பலன்கள் மாற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ரிஷபராசி மூலியமாக பயிற்சியை துல்லியமான முறையில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலியமாக இருக்கும். நீங்கள் வாழ்வில் பல்வேறு விதமான வெற்றிகள் நீங்களாம் அடையணும். குரு பயிற்சி மூலியமா இந்த டைம் நீங்க கொஞ்சம் ஜென்ம குருங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கு நீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து காரியம் சாதித்துக் கொள்வதே மிகச்சிறந்த நல்லது. ரிஷபராசிக்கு உண்டான திருத்தலம் குருவாயூரப்பன், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். நீங்கள் தரிசனம் செய்து வாருங்கள், நற்பலன்கள் நீங்கள் பெறலாம். கோதை ஜோதிட நிலையம், நான் உங்கள் ஜோதிட ரத்னா கே விக்னேஸ்வரன் பேசுகிறேன். நேயர்களே, விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் ஜாதகம், திருமண பொருத்தம், சோழி பிரசன்னம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டாக்ட் செய்து கொள்ளலாம். சிறப்பு கட்டணம் உண்டு. அனைவரும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.